வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா நடத்திய அந்த 89 மணி நேரம் தாக்குதல் அப்படின்றது சமீப கால வரலாற்றில் யாருமே பார்க்காதது. இது சம்மந்தமாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டீட்டெயில்லையுமே இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா அடி வாங்கினவனே எப்படி கதறனா அப்படின்றத பார்த்துக்கலாம். தொடர்ந்து பொய்யா சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தான் அதை கோட் பண்ணி இங்கே பப்ளிஷ் பண்ண சில ஊடகங்கள் இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு தெளிவு பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பேசினது பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷாக் தர் ஒரு பேட்டியில் பேசும்பொழுது டிசம்பர் 27 இந்த ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த இடத்துல சொல்கிறாப்புல, ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுடைய விமானத்தளங்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாச்சு. 36 மணி நேரத்தில் 80 ட்ரோன்ஸை வச்சு இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 79 தடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஒரே ஒரு ட்ரோன் தான் ஸ்ட்ரக் ஆச்சுன்ட்டு. ஆனால் 11 இடங்களில் தாக்குதல் நடந்தது. நூர்கான் பேஸ்லையும் தாக்குதல் நடந்ததுன்ட்டு. இந்த முட்டாள்களுக்கு பொய் சொல்லக்கூட ஒழுங்காக தெரியல அப்படின்றதான் தெரியுது. 80 ட்ரோன் இந்தியா அனுப்பிச்சு தான், அதில் 79 இவங்க தடுத்துட்டாங்களாம். மிச்சம் ஒன்று தான் போய் நூர்கான் விமான நிலையத்தை தாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மக்களே எடுத்து வீடியோ எடுத்து நம்ம கண்டென்ட்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணி போட்டாங்க. தேங்க்ஸ் பாகிஸ்தான் மக்களுக்கு. இப்போது ஜெனரல் தில்லன் அவர்கள் அப்போ 15 கோர் கமாண்டர் இருந்தார் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அப்போது அவர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு கம்பல்சிவ் லையர், பல ட்ரோன்கள் இவங்க தடுக்கவே முடியாத அளவுக்கு போய் தாக்குச்சு அப்படின்ட்டு. அது பேசிக்கு 80 ட்ரோனில் நீங்கள் 79 தடுத்துட்டிங்கன்னா அப்போ ஒரு ட்ரோன் போய் ஒரே நேரத்தில் 12 இடத்துல தாக்க முடியுமா? இது அவங்க மக்களே சிரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இவங்களுடைய நிலைமை அப்படின்றது போயிருக்கு. இப்போ அவங்க குறிப்பாக சொல்லக்கூடியது நூர்கான் ஏர்பேஸ் தான் இந்தியாவுடைய பிரைமரி டார்கெட். ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய சக்காலா ஏரியா. இதில் நூர்கான் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் எல்லா இடங்களையும் சொல்கிறது என்னென்னா, பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டி ஜென்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ், மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்லேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏர்பேஸ். அது இந்தியா கொடுத்த மெசேஜ் என்னென்னா, 20 கிலோமீட்டர் வரைக்கும் இங்கே தாக்கின என்னால் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியவனோட ராணுவ மையத்தை தாக்க முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தான் மெசேஜ். அதுக்கப்புறம் தான் அவசரமாக ஃபோனில் காலில் விழுந்து எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படின்றது இவங்க பாகிஸ்தான்கிட்ட தான் கேட்கணும். பிறகு இவங்க காலில் விழுந்து மன்றாடி நம்மகிட்ட போர் நிறுத்தம் கேட்டாங்க. இப்போது மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் மேலே டேமேஜ் நடந்தது உண்மை, அதை ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி சிவிலியன் வீடியோஸ், அதாவது பாகிஸ்தானுடைய மக்கள் கேப்சர் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ், அதெல்லாம் மாற்றவே முடியாது, அந்த எவிடன்ஸ்லாம் மறைக்கவே முடியாது. இப்போது டோட்டல் 11 பாகிஸ்தான் விமான நிலையங்களை நம்ம தாக்கணும். இதில் மிக முக்கியமாக சர்கோதா ஏர்பேஸ், ரஃபிகி ஏர்பேஸ், ஜக்கோபாபாத் ஏர்பேஸ், முரித்கே ஏர்பேஸ் மற்றும் இவங்க சொல்லக்கூடிய ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் ஏர்பேஸ். ஏன்னா நூர்கான் ஏர்பேஸுக்குலாம் இவங்களுடைய அணு ஆயுதங்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த என்டையர் கமாண்ட் நெட்வொர்க்கே அங்கே உள்ளே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மத்தியானம் மே 9 மத்தியானம் இவங்க பிரைம் மினிஸ்டர் பேசும்போது சில இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு மே 10 பார்த்தீங்கன்னா 3 விமான தளங்கள் தாக்கப்பட்டுச்சுருந்தாங்க. அதன் பிறகு சேட்டலைட்டில் எல்லாமே வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நாங்கள் சில பேர் இழந்திருக்கிறோம், பல பேருக்கு காயமுட்டிருக்கு அப்படின்னாங்க. பாகிஸ்தானுடைய சுதந்திர தினத்தை இப்போது சமீபத்தில் அவங்க கொடுத்த கேலண்ட்ரி அவார்டு போஸ்டுமஸ், இறந்த வீரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கேலண்ட்ரி அவார்டு 138. வெறும் 10 பேர், ஒரு ட்ரோன் தான் தாக்குதல் நடந்துச்சு, 10 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னா அப்போ 138 பேருக்கு, அதுவும் இறந்த வீரர்களுக்குன்னா அப்போ இறந்த வீரர்கள் அங்கே எங்கே இருந்தாங்கன்றது நம்ம பார்க்கணும். ஸோ கிளியர் கட்டாக இவங்களுடைய பொய் அப்படின்றது இன்றைக்கி கிளியர் கட்டாக இன்றைக்கி உடைக்கப்பட்டிருக்கு. சேட்டலைட் இமேஜரி ஏப்ரல் 25 மே 10 மேக்ஸ்டர் இமேஜில் எடுத்ததில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அவங்களுடைய ரன்வேஸ், அவங்களுடைய சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய கமாண்ட் சென்டர்ஸ், அவங்களோட ரேடார்ஸ், அவங்களோட ஏர்கிராஃப்ட் ஷெல்டர்ஸ், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட தாக்கப்பட்டிருக்கு. அங்கே இயங்குறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான விஷயம். 138 பேருக்கு நீங்கள் போஸ்டுமஸாக கொடுக்குறீங்க, காயம்பட்டது தனி. அப்போது 3 நாளில் நீங்கள் 140 வீரர்கள் கிட்ட, அதாவது இப்போ கேலண்ட்ரி அவார்டுன்றது ஒரு வீரமிக்க செயலை யுத்த காலத்தில் செய்கிறவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வீரப்பதக்கம். அப்போ 138 பேர் இறந்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 பேர் இறந்துருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வீரத்தீர சூரவாசிகள்லாம் யாருமே கிடையாது. இவங்களோட வீரம் என்னன்னு சொல்லிட்டு கார்கில்ல நம்ம பார்த்தோம், இவங்களோட வீரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம 1971 பார்த்தோம். ஸோ இப்போது 138 பேர்
இப்போ கார்கில் எடுத்தீங்கன்னா 571 வீரர்களை நம்ம இழந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கு வீரப்பதக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது அந்த ஸ்கேல் எடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட 500லேருந்து 600 வீரர்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக இவங்க போயிலேயே இவங்க சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது பப்ளிக் அட்மிஷன் முதல் முறையாக 7 மாதத்துக்கு அப்புறம் முதல் முறையாக அவங்க ஒத்துக்கிறாங்க, பப்ளிக்கில் ஒத்துக்கிறாங்க. அப்படின்ற போது பாகிஸ்தான் லீடர்ஷிப்புக்கு ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கு உள்ள ஒரு மிக முக்கியமான அரசியலும் இருக்குது. இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இதை பற்றி பேசுறதுக்கான அவசியம் என்ன? அசீம் முனீர் கையில் எல்லா அதிகாரமுமே போயிடுச்சு. இப்போ இதில் அசிங்கப்படக்கூடியது, உள்நாட்டு மக்களுக்கு மத்தியில் அசிங்கப்படக்கூடியது அசீம் முனீர் தான். ஸோ அசீம் முனீரை கார்னர் பண்ணும் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு மிக முக்கியமான இதுவாக பார்க்குறோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக இந்த இயர் முடியும் போது பண்ணும் பொழுது இதுக்கு பெருசாக மீடியா அட்டென்ஷன் வராது அப்படின்றது கிளியர் கட்டாக இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போது இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9 டெரர் கேம்பை நம்ம டார்கெட் பண்ணது 2 விமானப்படைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்கால்ப் க்ரூயிஸ் மிசைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், ஹேமர் ஸ்மார்ட் பாம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், பிரம்மோஸ் நம்ம யூஸ் பண்ணோம், பிறகு சிங்கிள் யூஸ் ட்ரோன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். 22 நிமிஷம் பிரைமரி அட்டாக் அன்னைக்கு 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டாங்க. இப்போது இந்த இடத்துல அந்த 11 டார்கெட்டை நம்ம மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம். நூர்கான் இருக்கிறதுலே மேஜர் ஸ்ட்ரைக் இங்கே தான். முரித்கே, ரஃபிகி, முஷாப், சர்கோதா, ஜக்கோபாபாத், பொலாரி, ஜக்கோபாபாத், ஷபாஷ், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஷாக்கோட், அதன் பிறகு மர்கஸ் சுபானல்லா, அதன் பிறகு மர்கஸ் தைபா. இதுதான் எல்இடி மற்றும் ஜேஇயோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகலை அப்படின்ட்டு ஒரு கதை. ஏன்டா உங்கள் எல்லா இடத்துல ட்ரோன் உள்ளே போச்சு, உங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ9 என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்தியா எங்கேருந்து ட்ரோன் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கதை. இல்லை நாங்கள் ரேடாரை ஆன் பண்ணி வச்சோம்னா ரேடாரை தாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நாங்கள் ரேடாரை ஆஃப் பண்ணி வச்சு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம், நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்ட்டு. ரேடார் அப்போ நீங்கள் எதுக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது எதிரி பாத்திரம், இந்தியா பாத்திரம், நீ ஆஃப் பண்ணி வச்சனா அப்போ ரேடாரை வைக்காமல் இருக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல இவங்க வந்து கிரெடிபிலிட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இப்போது நம்ம மிக முக்கியமான சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்தாகணும். இஷாக் தர் சொன்னது இது. இப்போ இவங்களுடைய பிரசிடென்ட் ஆசிஃப் அலி ஜர்தாரி ஒரு ஊடகத்தில் பேசினது இன்னைக்கு கம்ப்ளீட்டாக லீக் ஆகி ஓப்பனாக இருக்குது. ஆசிஃப் ஜர்தாரி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எனக்கு கால் வந்துச்சு, இராணுவ தளபதிகள்லாம் பங்கருக்குள்ளே போயிட்டாங்க, நீங்களும் பங்கருக்குள்ளே போங்க சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நான் ரொம்ப வீரமிக்க தலைவன், எதிராக இருந்தாலும் நேரடியாக நின்று பார்ப்பேன், நான் பங்கருக்குள்ளலாம் போக மாட்டேன், நான் வந்து பெரிய ஒரு பெரிய தீரன், நான் பெரிய போர் வீரன்ற ரேஞ்சுக்கு ஒரு டயலாக் சிரிச்சுக்கிட்டு. அப்போ இவங்களோட மிலிட்ரி இராணுவ அதிகாரிகள் எல்லாம் பங்கருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சது அப்படின்றது அசீம் முனீர் அந்த சீன்லேயே இல்லை, 4 நாள் சீன்லேயே இல்லை. நீங்கள் உக்ரைன் போகிற பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் அங்கே யுத்த காலத்தில் இருந்தாப்புல அங்கேருந்து பார்க்க முடிஞ்சுது, வீரர்களோடு பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இவங்க அரசியல் தலைமையும் கிடையாது, இராணுவ தலைமையும் கிடையாது. இராணுவ தலைமை முதல்ல போய் பங்கருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அதன் பிறகு பிரசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ் நீங்களும் எஸ்கேப் ஆயிருங்க, நாங்கள்லாம் சேஃபாக இருக்கிறோம், இந்தியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. உடனே இவர் சொன்னாரா, நான் வந்து பெரிய வீரன், நான் நேருக்கு நேராக எதிர்கொள்வேன், நான் வந்து பங்கருக்குள்ளெலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க யாருமே இல்லை, எல்லாம் ஓடி போய் பங்கருக்குள்ளே ஒளிஞ்சிட்டாங்கன்ட்டு. இன்னைக்கு நிதர்சனமாக அது ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்தது ஒரு காமெடி நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேரக்டர் அசீம் முனீர் பப்ளிக்கில் வரும்போது, ஒரு ஃபீல்டு மார்ஷலாக பப்ளிக்கில் வரும்போது முன்னாடி ஒரு பிபிஜே, பின்னாடி ஒரு பிபிஜே, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, இது எல்லாமே ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது அசீம் முனீருக்கு. பர்சனல் பாடி கார்ட்ஸ், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்மியோட தனி யூனிட்டு, அவருக்குன்னு லாயலாக இருக்கக்கூடியவங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இராணுவத்தோட ஒரு யூனிட்டு, பிறகு துணை இராணுவத்தோட ஒரு யூனிட்டு, பிறகு காவல்துறை யூனிட். 5 அடுப்பு பாதுகாப்புக்குள்ள ராவல்பிண்டியில் உன்னோட இடத்துல இருக்கும்போது உனக்கு புல்லட் ப்ரூஃப் ஏன் தேவைப்படுது? இது ஃபஸ்ட்டு. இதை விட ஒரு உச்சபட்ச காமெடி என்ன அப்படின்னா, கோர் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, இராணுவ தளபதிகளுடைய கூட்டம். இந்த இராணுவ தளபதிகளோட கூட்டத்தை தலைமையேற்க உட்காந்துருக்கக்கூடிய அசீம் முனீருக்கு முன்னாடி ஒரு புல்லட் ப்ரூஃப் ஷீல்டு போட்டிருக்கு. அந்த ரூமில் இருக்கிறதே ஒரு 6 உயர் இராணுவ அதிகாரிகள் தான், மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கிட்ட நீ உட்காந்துட்டு இருக்கும்போது உனக்கு அங்கே வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் தடுப்பு வந்து தேவைப்படுது, கண்ணாடி. அப்போ என்ன அர்த்தம்? உள்ள
அசீம் முனிரை தூக்கிறதுக்கான பிளான் உள்ளே போடப்பட்டிருக்கு. இல்லாட்டி இந்த புல்லட் ப்ரூஃப்ன்றது தேவையில்லை. யாராவது ஒரு ராணுவ அதிகாரி கை துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டு அசீம் முனிரை போட்டுருவான் அப்படின்ற பயம் இருக்குது. ஸோ இவன் எவ்வளோ பெரிய கோலை அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. யுத்த களத்தில் இராணுவ தளபதிகள் எப்படி இருப்பாங்கன்றது இராணுவத்தில் எங்களுக்கு தான் தெரியும். ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு ஆளே இல்லாமல் தன்னோட குடும்பத்தை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு தனி விமானத்தில் போர் துவங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் ஜிகாத் பண்ணுறேன் அது பண்ணுறேன் நான் தான் சீஃப் ஜிகாதி அப்படின்னு. ஸோ இந்த ரெட்டை வேடம். ரெண்டாவது, இப்போ அசீம் முனிருக்கு எந்த அளவுக்கு பயம் இருந்தால் தன்னுடைய சொந்த இடத்துல இருக்கும் பொழுது புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டு அதே மாதிரி தன்னுடைய இராணுவ தளபதிகளுடைய கூட்டத்தில் கூட அவங்கள கூட நம்பாமல் இவன் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை போட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா, தடுப்பு சோறு போட்டு பின்னாடி உட்காந்துருக்கான்னா அசீம் முனிருக்கு உள்ளுக்குள்ளே தேதி குறிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் மிக முக்கியமான அப்டேட். இன்ஃபேக்ட் நான் ஒரு இங்கே பாகிஸ்தானுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் நிறைய பேர் யூகேல இருக்காங்க. அவங்களுடைய சேட்டில் கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவனோட இடத்த நம்ம ஃபஸ்ட்டு காட்டி கொடுத்துடணும். அடுத்த முறை இந்தியா தாக்குனாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து ஒரு பிரம்மோஸோ இல்லை ஒரு மிக முக்கியமான ஆயுதத்தை பயன்படுத்தி அசீம் முனிரை தூக்கிடுங்க, நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து எப்படியாவது இந்த நாட்டை வந்து அடுத்து சுமூகமாக கொண்டு போக முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது தான். இம்ரான்கான் ஆதரவாளர்களுமே இதான் சொல்கிறாங்க. இம்ரான்கான் ஆதரவாளர்கள் நடுவில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, பயங்கர வைரல் ஆச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜனவரி 26 இராணுவ வண்டிகள் அணிவகுப்பு நடக்கும். மிசைல்ஸ் வரும், டேங்க் வரும், ராக்கெட்ஸ் இருக்கும், வீரர்கள் வருவாங்க, பேரா ஃபோர்ஸஸ் வருவாங்க, ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபாஜி ஃபவுண்டேஷனுடைய சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுடரு, சிமெண்ட்டு, ஸ்டீலு, இது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அவங்க நாட்டோடைய 26% பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய இராணுவம் அப்படின்றதான். அசீம் முனிருக்கு இப்போ உயிர் பயம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக வந்துருச்சு. நான் இப்போ சொல்கிறேன், இவன் வந்து 2032 வரைக்கும் நான் தான் கொடி கட்டி பரப்பன் அப்படின்ற ஒரு கனவுல சுற்றிட்டு இருக்கான். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா, இவங்களுடைய இராணுவத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் அசீம் முனிரை போட்டு தள்ள தான் போகிறாங்க. இந்த முறை மீண்டும் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 இந்தியா லான்ச் பண்ணும் பொழுது அசீம் முனிரை உள்ளே போட்டுட்டு இந்தியா தான் கொண்டுடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அவங்க கதையை ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இஷாக் தர் இப்போ 27ஆம் தேதி இதுக்கு ஒத்துக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இது ஒரு கோழைத்தனமான ஒரு இராணுவம், இந்த இராணுவத்துக்கு எந்த ஒரு இதுன்னு சொல்லி இன்டைரக்டாக நேரடியாக சொல்லாமல் பொய் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த பொய்ன்றதை உலகத்துக்கு நான் அப்பட்டமாக பொய் சொல்கிறேன்னு காமிச்சு அதன் மூலயமா ஒரு உண்மையை கன்வே பண்ணுறது தான். ஸோ அசீம் முனிரோடைய நேரம் ரொம்ப க்ளோஸாக நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா தப்பிச்சு ஓடுறாரா, இல்லை யூகே தப்பிச்சு ஓடுறாரா, இல்லை அவங்களுடைய முன்னாள் இராணுவ தளபதிகள் மாதிரி அங்கேயே வச்சு போட்டு தள்ளுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.